ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டேஸ்டியான ஸ்பைசியான சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுவும் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் முந்திரி போட்டு எப்படி இந்த கிரேவி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். ஏன்னா இப்போ நம்ம மசாலா அரைக்க தான் போகிறோம். அதுக்கு வறுக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு ஒரு 4 பீஸ் பட்டை 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. ஏன்னா நம்ம மறுபடியும் ஆயிலில் போட்டு தான் எல்லாமே ஃப்ரை பண்ணி சமைக்க போகிறோம். அதனால லைட்டாக வதங்கினா போதும். இப்போ வதங்கிருச்சு. இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா பொரிய விடுங்க. இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சோடனே நான் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும், நிறைய ஆயில் ஊற்ற தேவையில்லை. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போது ரொம்ப முக்கியமான விஷயம், நான் ஒரு 20 முந்திரி ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த டைமில் இதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். தேங்காய் நீங்கள் எந்த அளவுக்கு கிரேவி செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 kg சிக்கனுக்கு இந்த அளவுக்கு தேங்காயும் முந்திரியும் சேர்த்துருக்கேன். முந்திரியும் அதே அளவு தான். நீங்கள் கிரேவி செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சமாக சென்டரில் ஆயில் ஊற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் ஜீரகம். அதே மாதிரி நான் பெப்பர் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு கோல்டானால் அதுக்கு கொடுக்கறதுக்காக, தேனில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நான் எப்போவுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுப்பேன். அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெறும் மிளகு இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை பவுடராக இருந்தாலும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எதனால் நம்ம இந்த டைமில் சேர்க்குறோன்னா, ஸ்டார்டிங்லேயே நம்ம சேர்த்தோம்னா கருகிரும். அதனால தான் இந்த டைமில் சேர்த்துருக்கோம். இப்போது ஒரு தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம அதிகம் தக்காளி இதுக்கு சேர்க்க தேவையில்லை. ஒரு தக்காளி சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஏன்னா இதெல்லாம் வதக்குறனால ஸ்டார்டிங்லேயே மிளகு ஜீரகம் சேர்த்தோம்னா அது ரொம்ப தீஞ்சு போயிடும். அதனால தான். இப்போது இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இன்னொரு பக்கம் நம்ம குக்கர் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் சூடாயிருச்சு. இந்த டைமில் ஒரு 2 பீஸ் பட்டை ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மசாலா அரைக்கிறதுக்கும் சேர்த்துக்கோ, அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். இது எண்ணெயில் பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் 2 பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் வெங்காயம் இருந்துச்சு, அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நான் நல்ல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வெங்காயம் நல்ல ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிடுவேன். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வெங்காயம் அப்படி தனித்தனியாக இருக்கக்கூடாது, தேடி தேடி ஒதுக்கி வச்சிட்ருப்பாரு. அதனால நான் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போது இந்த டைமில் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய மசாலா பாருங்கள், நம்ம கொஞ்சம் தான் பார்க்குறதுக்கு வறுத்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் எவ்வளோ மசாலா வந்திருக்குது பாருங்கள்.
இப்போ இதில் லைட்டாக தண்ணியை கொஞ்சம் ஊற்றி அதில் ஊற்றியாச்சு. எனக்கு மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் மசாலா இருக்குது, அதனால அதுலேயும் தண்ணி ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃபுல்லாக. இது வந்து நான் தண்ணி ஊற்றலை, அந்த மசாலா இது பண்ணி ஊற்றுறதுக்காக லைட்டாக தண்ணி ஊற்றி அந்த பாத்திரத்தில் மிக்ஸி ஜார்லேயும் கிண்ணத்துலேயும் லைட்டாக தண்ணி ஊற்றிருக்கேன். வேறு தண்ணி எதுவும் ஊற்றலை. இந்த டைமில் மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், சிக்கன் மசாலா, அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். நம்ம காஷ்மீரி சில்லி எதுக்கு சேர்க்குறோன்னா கலருக்காக தான் சேர்க்குறோம். ஏன்னா காரத்துக்கு ஆல்ரெடி நம்ம பெப்பர்லாம் சேர்த்துருக்கோம். அதனால கலருக்காக ஒரே ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி காரத்துக்காக வேறு எதுவுமே சேர்க்கலை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெயிலேயே நல்லா மசாலா நல்லா வேகட்டும். இப்போ இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஓரளவுக்கு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி. இப்போது தயிர் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகம் சேர்த்தா புளிப்பு ஜாஸ்தி ஆயிரும். லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் சேர்த்தா போதும். டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் நமக்கு கிரேவியாக இருக்கும்போது. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அந்த பேஸ்ட் நல்லா திக்காயிருச்சு. இந்த டைமில் நான் 1/2 kg சிக்கன் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மசாலா ஃபுல்லாக சிக்கனில் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கேஸை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ஹையாக வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றல, அதனால சிம்மில் வச்சு நல்லா கொஞ்சம் இப்படி நல்லா சிக்கனில் மசாலா ஃபுல்லாக படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ இந்த டைமில் நான் ஒரே ஒரு கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து இந்த கப்போட அளவு 1/4 லிட்டர் வரும். ஒரு கப் மட்டும்தான் சேர்க்குறேன். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஓரத்தில் இருக்க மசாலாலாம் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த அளவுக்கு. இப்போது கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுறலாம். கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. அப்போ நமக்கு டேஸ்ட்டு அந்த வாசம் எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். 3 விசில் வரட்டும். நான் வந்து சிக்கனுக்கு எப்போவுமே குக்கரில் தான் செய்வேன். 3 விசில் விட்டு இறக்கிடுவேன். 3 விசில் விட்டு நீங்கள் அப்படியே தம்லையும் விட்டு ஓப்பன் பண்ணலாம், இல்லை உடனேயும் ஓப்பன் பண்ணலாம். சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போது ஃபுல்லாக விசில் இறங்கிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்ல திக்காயிருச்சு. நம்ம தண்ணி 1/4 லிட்டர் ஊற்றினோம், ஆனால் அதுவும் நல்லா கம்மி ஆயிடுச்சு, நல்லா வத்திருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கிரேவியோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு. இந்த கிரேவி வந்து நீங்கள் சாப்பாடு, சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, பூரி அதுக்கெல்லாம் இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காரம் வந்து இதில் அதிகமாக இருக்காது. பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு அப்படி இருக்கும். ஏன்னா நம்ம காரத்துக்கு வெறும் பெப்பர் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதனால கிரேவியோட டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. காரம் இதில் அதிகம் இருக்காது. அதனால் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும்.
நம்மளோட டேஸ்டியான கேஷ்யூ நட் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான டிஷ்ஷஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.